நாங்கள் ஐயா அடுத்து தொடங்கலாம். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் பாலகணேசன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நான் சுரேஷ் பாரதீஸ்வரோட நெருங்கிய தோழமையில இருந்தேன். நானும் மக்கள் பணி எதுவும் செய்யல. அவரு கேட்டுட்டாரு, இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு செய்யணும் அப்படின்னதுக்கு அப்புறம் சரி அவரோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன் அவரோட. நல்லதுங்க, நல்லது, வாழ்த்துக்கள். இதான் சார் என்னுடைய. அடுத்தது ஐயா, நான் ரமேஷ். வணக்கம், சொல்லுங்க. இங்க கோபார்ல, சவுதியில கோபார்ல இருக்கேங்க. சரிங்க. ஒரு தனிநபரா தமிழ் ஆர்வலர். அதனால இங்க கோபார் தமாம் பகுதியில இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளோட எல்லா முன்னெடுப்புகள்லையும் நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை கொடுக்கறது. இது ஒரு திருக்குறள் முற்றுவதல் ஒரு நல்ல விடயம். அதுல நம்மளால பங்களிப்பை என்ன கொடுக்க முடியுமோ அதுக்காக இணைஞ்சிருக்கேன். நல்லதுங்க, நல்லது, வாழ்த்துக்கள். அன்பு சொந்தங்களே, உறவுகளே, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு யாதானும் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தை புலவர் தொழில் இயன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே திருக்குறள் காமராஜ் ஆகிய நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 9:50 ஆகப்போகுது இரவு. உங்களுக்கு 8 மணி ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன். 8 மணி ஆகப்போகுது, 7:30 ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, இன்னைக்கு 26/4/2025 இந்திய நேரப்படி. அன்பு சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இணைய வழி அப்படியே நம்ம தொடங்கின காலத்திலிருந்து கலந்துரையாடுவோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நாங்கள் வச்சு இந்த கொரோனா டைமில் தொடங்கினோம். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1766 நாள் ஆகுது. தொடர்ந்து ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு மாலை 5:30 மணிலேருந்து 6:20 வரைக்கும் கலந்துரையாடுவோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு இணையம் வழியாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய மாணவர்கள் மற்ற மாணவர்கள்லாம் இணைய வகுப்பு 1552 நாள். இந்த 1552 நாளில் ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது. கல்யாணம், கச்சேரி, இறப்பு எல்லாம் வந்திருக்கோம். திருவள்ளுவர் தினம், பொங்கல், தீபாவளி எல்லாமே வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம். என்றைக்குமே விடுமுறை கிடையாது. பிள்ளைகள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அவங்கவுங்க படிச்சுட்டு போவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இரவில் 8:30 9:10 வரைக்கும் இப்போ படிச்சுட்டு போயிட்டாங்க. பெரியவங்க 1330 குறளையும் படித்த 2ஆம் நிலை மாணவர்கள். பெரியவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க டீச்சராக இருப்பாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை தர்மநாயகம் மாதிரி ஏதாவது இதுவாக இருப்பாங்க, ஜென்ஸ் எல்லாமே வருவாங்க. அது 1635 நாள் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் வகுப்பு தொடங்கி 263 நாள் ஆகும். இந்த மாதிரி இந்த ஆண்டு முழுக்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்காட்டிலையும் எல்லா நாள்லேயும் இருக்கும். எல்லா நாள்லேயும் ஒவ்வொரு நாள் குறித்து வச்சுருப்போம். அது என்றைக்கு முடியுது, எந்த தேதியில் எந்த நாள் வருது எல்லாமே போட்டு ஒரு திட்டமிடுதலோடு பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த விடயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டை தாண்டி 30 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் திருக்குறளை சிறிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற கலையை நான் கற்று வைத்திருப்பதால் அதை என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதை அடுத்த குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன். என்னுடைய 2 குழந்தைகள் பிரதீபா, ஓவியா. 2 குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காணொலி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு விருது கொடுத்தாரு, வைரமுத்து. அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே 1330 குறளையும் சொல்லிக் கொடுத்து சைக்கிளில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடும்போது அது வரைக்கும் சொல்லிக் கொடுத்து மாலையில் அதை ஒப்பிக்கிற மாதிரி பண்ணி கொண்டு அது மாதிரி அப்துல் கலாம் ஐயாவிடமும் தமிழக முதல்வர்கள் 2-3 பேர் அவங்களுக்கெல்லாம் விருது வாங்கி எல்லா தொலைக்காட்சியிலையும் அரட்டை அரங்கம், மக்கள் அரங்கத்தெல்லாம் அதே மாதிரி பல கல்லூரிகளுக்கு போய் அதெல்லாம் சொன்னோம்.
அப்படி சொல்லும்போது தான் வேலம்மாள் பள்ளியில் நாங்கள் பேசுகிறதுக்காக தான் போனோம். அங்கே போன பிறகு அந்த பிள்ளைகள் என்னென்னலாம் கவனங்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதே மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிர்வாகம் அழைத்ததின் பேரில் அந்த நல்லதொரு வாய்ப்பை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாகமுத்து ஐயா, அவர் தான் கரஸ்பாண்டண்ட், அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். அந்த அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் மற்ற எல்லாம் அந்த படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் 15,000 படிக்கிற பிள்ளைகள் ஒரு பள்ளி. அதிலே அந்த பிள்ளைகளை நிறைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் இந்த இணையம் தொடங்கிய காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 மாதத்துக்கு ஒரு 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 பேட்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த பேட்சில் நிறைய பேரை உருவாக்கி ஒரு வருடத்துக்கு ஏறக்குறைய 17 பிள்ளைகள், 20 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 5 பிள்ளைகள் இப்படி உருவாக்கி கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு ஊரில், நெடுங்கணும்னு ஒரு ஊரில் 53 பிள்ளைகள் என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களாம் 1330 திருக்குறளையும் ஒப்புவித்து 10,000 இருக்கும்போது வாங்கினவங்க, 15,000 இருக்கும்போது வாங்கினவங்களாம் இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒப்பித்த மாணவர்களில் ஏறக்குறைய பாதி பேர் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா காலையில் இந்த புலர்கால பயில ஏந்திரிச்சு பழக்கப்பட்டு அந்த புத்தகத்தை முழுசாக படித்து இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் ஒரு புத்தகத்தை இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் படிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணதால் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் மிகப்பெரிய அளவில் சதத்தை எல்லாம் கொடுத்து 2 சந்தம் 3 சந்தம் 4 சண்டம்னு கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமையில் மருத்துவராக, பொறியாளராக, கணக்காயராக, இன்னும் சொல்லப்போனால் யூபிஎஸ்லாம் எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்கள், வெளியே வந்திருக்கிறாங்க. இதுதான் நம்ம கற்றுக் கொடுத்தோம். நான் கூட நினைத்திருந்தால் நம்ம பிள்ளைகள்லாம் மருத்துவராக இருக்கிறார்கள், பொறியாளராக இருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நம்ம இது வித்தையே அடுத்தவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காம போனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஊரில் ஒரு பாம்பு கடித்தா வைத்தியம் பார்க்குறது ஒருத்தர் என்ன பண்ணுவார், அடுத்த தலைமுறைக்கு அந்த மருந்தை சொல்லிக் கொடுக்காமே போயிடுவார். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். ஒரு பாடல் ஒரு வித்தையை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதுதான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா குழந்தைகளும் நம்ம பேர குழந்தைகளே. எனக்கு 2 பொண்ணு தான், பையன் கிடையாது. இருந்தாலும் கூட எனக்கு ஏகப்பட்ட சிஷ்யர்கள், ஏகப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக நான் நேசிக்கிற, நான் செலவிடுகிற நேரத்தை எல்லாம் செலவிடுகிற 2.5 வயதிலிருந்து 10 வயது குழந்தைகளிடம்தான். இப்படி பல பள்ளிகளுக்கு செல்வது, கல்லூரிகளுக்கு செல்வது, இப்படியெல்லாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளைகளுக்கு தவறாமல், அந்த பிள்ளைகளுக்கு சரியான அலாரத்தை வைத்து கொண்டு நேரம் தவறாமல் முதல்ல கற்றுத்தரோம். 2வது ஒழுக்கத்தை கற்றுத்தரோம். 3வது வகுப்புக்கு வரும்போது ஒரு இடத்துல உட்காந்து அழகாக முகம் கழுவிட்டு, தலை சீவிட்டு, நல்லா முகப்பூச்சி பவுடர்லாம் அடிச்சிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து தினமும் அந்த பழக்கத்தை கொண்டு வரும். 2வது ஒரு நாளைக்கு 1440 நிமிடம். அதில் ஒரு நாளைக்கு 40 நிமிடம் மட்டும் பண்ணு, மீதி 1400 நிமிடம் நீ என்ன வேலைலாம் பண்ணு. 40 நிமிடம் வாசிக்கிறதுக்கு மட்டும் ஒதுக்கு. அது எந்த புத்தகமாக இருக்கட்டும், வாசிக்கிறதுக்கு மட்டும் ஒதுக்கு. அதனால் நான் ஒரு பெரிய வித்தையை நான் வச்சிருப்பில்ல, திரும்ப படிப்பதால் நான் என்ன பண்ணுறேன், ஆழ்மனதில் போய் அந்த பிள்ளையை உட்காரிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அமெரிக்காவில் பிள்ளைகள் படிக்கிறாங்க. தமிழை நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா 30 அதிகாரம் சொல்லுவாங்க. ஐயா, அந்த 30 அதிகாரம் உங்களுக்கு எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவங்கள தினமும் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நீ படித்த உடனே ஒரு காணொலி போட சொல்லுவான். அது என் யூடியூப்பில் போடுவேன். அந்த காணொலியிலே அவன் தெரிஞ்சுக்குவான் எப்படி படிக்கிறான், எப்படி படிக்கலை. அவங்க அப்பா தான் எடுப்பார் அதை. அதே மாதிரி 1லிருந்து 5 வரைக்கும் ஒரு காணொலி. அடுத்தது 31வது அதிகாரம். 6, 7, 8, 9, 10 ஒரு காணொலி. அடுத்தது 32வது அதிகாரம். இது மாதிரி 30 அதிகாரமாக அந்த 40 நிமிடத்தில் நம்மளால் சொல்லித்தர முடியும். நண்பர்களே, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை, நான் இங்கேருந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் மன்றால் தோழாருன்னு கூட சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறது வேறு, அவன் புரிஞ்சுக்கிட்டு வேறையாக இருப்பான்.
அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, முதல் குறளை நான் படிப்பேன், 2வது குறளை அவன் படிப்பான், 3வது குறளை நான் படிப்பேன், 4வது 5வது குறளை அவன் படிப்பான். இப்படி படிச்சுட்டே வந்து திரும்ப என்ன பண்ணுவான், அவன் முதல் குறள் படிப்பான், நான் 2வது குறள் படிப்பேன். படித்து முடித்த உடனே முழுசாக அவன் படிப்பான். இப்படியா படித்து போய்கிட்டே இருப்போம். படிக்கும்போது நான் உச்சரிக்கும்போது அந்த பிள்ளையோட இது வந்துடும். 2வது நான் அந்த 1330 காணொலி வச்சுருக்கேன், அதையும் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு அனுப்புவேன், அதையும் கேட்கலாம். 2வது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முன்னாடி 5 அதிகாரங்கள் அவன் வந்து பார்த்து படித்து ஒரு காணொலி போடணும். அதுக்கு உண்டான வசதியெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதையே வந்து திருப்பி கேட்டால் போதும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை. 2வது ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் 5 குறளை 10 முறை படித்தால் போதும். காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை 5 குறள். மறுநாள் வந்து அதே 5 குறளை 10 முறை படித்தா போதும். அம்மாவோ அப்பாவோ வழிகாட்டினா போதும். கண்டிப்பாக இந்த வகுப்பில் கேட்குறத விட, இந்த வகுப்பில் அவன் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு தடவை அவனுக்கு திருப்புதல் பண்ணாவே போதும், சரியாக பண்ணுவான். இதுதான் நம்மளுடைய வகுப்போட முறை. அதே மாதிரி காலம் தவறாமல் வந்துடுவான், சரியான நேரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு முடிச்சுட்டு போவான். அவன் இங்கே வந்துட்டு ஒரு 21 நாள் வந்துட்டாவே போதும், அதுக்கப்புறம் அவன் போக மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு பிடிச்சிடும். இங்கே இருக்கிற இந்தியா பசங்களை நாங்கள் பார்க்க வைப்போம், இங்கே இருக்கிற வகுப்பில் இருக்கிற பசங்களையும் பார்க்க வைப்போம், அங்கேருந்து அமெரிக்கா பசங்களையும் பார்க்க வைப்போம், பேச வைப்போம். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பெற்றோர் சந்திப்புன்னு ஒன்று உண்டு. அவங்க போன வாரம் என்ன படித்தாங்க, இந்த வாரம் என்ன படித்தாங்க, போன வாரத்தில் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, இந்த வாரத்தில் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, எல்லாமே நம்மக்கிட்ட கணக்கு வச்சுருப்போம். அதனால் இங்கே உட்காந்து பார்த்ததுன்னே அவன் எங்கே படிக்கிறான், எங்கே படிக்காமல் போகிறான், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவன் எத்தனாவது அதிகாரத்தில் இருக்கிறான் எல்லாமே தெரிஞ்சிடும். அவன் பேருக்கு முன்னாடி ஒவ்வொரு அதிகாரம் படித்த உடனே போட்டுக்கிட்டே வருவான். அப்போ நமக்கு வந்து அவனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுவேன், கிளாஸுக்கு வந்த உடனேயே அவன் சரிம்மா நீ ஒரு அதிகாரம் ஒப்பி, நீ ஒரு அதிகாரத்தை படி, நீ ஒரு அதிகாரத்தை சொல்லு, நான் ஒரு குறளோட முதலடி சொல்கிறேன், அந்த முதல் சீரை நீ சொல்லு, அந்த குறளை முழுசாக சொல்லி பார்க்கலாம். இப்படிலாம் சொல்லும்போது அவனுக்கு கையெழுலாம் கொடுத்து ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணி இந்த மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஐயா சொல்கிற மாதிரி நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, 2.5 வயசுலேருந்து 11 வயசு, அதிகபட்சம் 10 வயசு, ஒரு வயசு சேர்த்துக்கலாம். 11 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் தான் எம்டிசிவியாக இருக்காங்க, நம்ம சொல்கிறத கேட்குறாங்க. அந்த பிள்ளைகள் வெகு வேகமாக விரைவாக மீத்திரு மாணவர்களாக இருக்காங்க. அவங்க படித்து முடிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகள் கொஞ்ச நாள் போய் ஒரு 2 வாரம் 3 வாரமோ 10 வாரமோ இப்போ வராங்க. யாருக்காக வராங்கன்னா அவங்களுக்காக இல்லை, அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாரு, டீச்சர் சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக தான் வராங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதியிலே இடைநிறுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. எப்படி பாதிக்கப்படுறதுன்னா, அவர் வந்தார் அவரே வரல, நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்லாம் ஒரு பசங்களுக்கு எப்பயுமே வரும். அதெல்லாம் இல்லாமல் இதை பண்ணுறோம். இதில் வந்து என்னென்னா, நான் குழந்தைகளுடைய அம்மா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு அம்மாவும் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான், இல்லை அப்பாவோ இருந்தால் மட்டும்தான் பண்ணலாம். இல்லை அந்த பிள்ளைகளே தன்னார்வலராக இருந்து நம்ம கண்டிப்பாக போகணும், இதை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு 200 குறள் 300 குறள் தாண்டிட்டான்னு சொன்னால் அவன் யார் சொன்னாலும் நிற்க மாட்டான். அவன் வந்துடுறான், வந்து படிச்சிடுறான், அதுக்கப்புறம் போகிறதில்ல. இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் ஐயா. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படியே போய் 1330 வரும்போதெல்லாம் அவன் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த பள்ளியில் இருந்தாலும் போய் அந்த பிள்ளைக்கு ஒரு பொன்னாடை போத்தி அப்போ தான் அந்த பள்ளிக்கே தெரியும், அந்த பள்ளிக்கே அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு அப்போ தான் தெரியும், பொண்ணு இருக்கான்னு அப்போ தான் தெரியும். அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த பிள்ளைகள்லாம் பாராட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, ஒப்பிக்குதல் போட்டிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பிள்ளைகளை நம்ம அழைத்து சென்று இல்லை அவங்களுக்கு இனம் கண்டுபிடிச்சி சொல்லுவோம். அந்த மாதிரி தான் சொல்லி பண்ணுவோம். கடைசி நேரத்தில் அவன் தமிழச்சித்துறை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே இறங்கக்கூடிய தமிழச்சித்துறைக்கு போய் ஒப்பிட்டு 15,000 பரிசையும் முதல்வர் கொடுக்குற நச்சாந்தையும் வாங்கிக்குவாங்க.
அது அமைச்சரும் கொடுப்பாரு, முதல்வரும் கொடுப்பாரு. இதுதாங்க ஐயா இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களால் முடிந்த முதல்ல வந்து ஒரு 10 பேர் இருந்தாவோ 5 பேர் இருந்தாவோ நம்ம தொடங்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரட்டும். சரிங்களா? முதல்ல ஒரு 2 பேர் இருந்தால் கூட தொடங்கிடுவோம். அது மாதிரி யார் வந்தாலும் வரலைன்னாலும் 9, அதாவது அந்த 9:30 மணிக்கு, அதாவது 9:28க்கு இந்த இணையம் திறந்திருக்கும். 10 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டுட்டு படுப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை முறையை நான் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி காலையில் 4:30 மணிக்கு அலாரம் வச்சு பொழிச்சிடுவேன். 5 மணிக்கு அமெரிக்க பசங்களுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. அமெரிக்க பசங்களுக்கு வகுப்பு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்திய பசங்களுக்கு ஒவ்வொருத்தராக வந்துடுவாங்க. 6 மணிக்கு அப்படியே 6 மணினா 6 மணிக்கு நான் பாடம் நடத்த ஆரம்பிச்சிடுவோம். 6:45க்கு விட்டுருவோம். சரியான நேரத்துக்கு விட்டுருவோம். அதே மாதிரி ரிவிஷன் போவோம். 7 to 8 அது பிள்ளைகள்லாம் பார்த்துக்குவாங்க. இதில் படிக்கிற அம்மாக்கள் வந்து நான் இல்லைனாலும் அந்த வேலையை சரியாக பண்ணுவாங்க. அதை தொடங்கி வைக்கிறது என் வேலை. அவங்கள நீங்கள் ரேவதி இதை பார்த்துங்க அப்படின்னு பார்த்துப்பாங்க. இது பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, முதல் குழந்தையே முடிச்சுட்டு 2வது குழந்தையும் படிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ரோல் மாடலாக இருப்பாங்க. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு கடத்தி செல்வது. அதுக்கு என்னன்னு கேட்டால் உழைக்கணும். கொஞ்சம் உழைக்கிறது என்னன்னு கற்றுக் கொடுத்தா போதும் அந்த பிள்ளைகளுக்கு, அவங்க பிடிச்சிக்குவாங்க. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளும் படிக்கணும், கொஞ்ச நாள் நம்ம மொழிக்கு மொழி பற்றிருக்கணும், தாய்ப்பற்றிருக்கணும், நம்ம தாய்ப்பாலை கொஞ்ச நாளும் அருகணும். இந்த மாதிரி நம்மளுடைய இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் நம்ம அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னால் போதும். அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வது எப்படி, இந்த மாதிரி படிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். அந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறையில் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து நல்லபடியாக இருப்பார்கள் என்று சொல்லி